கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிள்ளைகளே, ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் அதான் சொல்லுகிறார். வருகை நாட்கள் மிகவும் சமீபமாயிடுச்சு, வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக உலகத்தில் வஞ்சகம் தான் பெருகி போய்விட்டது. அப்படியாக ஒரு வேடன் என்ன செஞ்சான், ஒரு களத்தில் நிறைய நெல் மூட்டையை கொண்டாந்து கொட்டிட்டான். கொட்டிட்டு ஒரு 100 புறாவை அந்த இடத்துக்கு ஒரு 100 புறா வந்துருச்சு. இவன் களத்து மேட்டில் நெல்லை நிறைய கொட்டிட்டான். இதை பார்த்த புறாக்கள் நிறைய அந்த களத்து மேட்டுக்கு வந்துருச்சு. வந்து அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளாக சாப்பிடுது, மத்தியானம் சாப்பிடுது, நைட்டு சாப்பிடுது. நாளடைவில் அந்த புறா பறக்க முடியல. அந்த புறாவால் பறக்க முடியாதபடிக்கு உடல் பருமனாகி விட்டது. எல்லாம் 100 புறாவும் ஒன்று பேசிக்குது. ஐயோ, நம்மளால் எழுந்திருக்க முடியலையே, நம்மளால் சிறகடித்து பறக்க முடியலையே, உடல் பருமனாகி விட்டது. ஒரு புறாவால் கூட அசைய முடியல. வேடன் பார்த்தான். திடீரென்று அவ்வளோ புறாக்களையும் பிடித்து தன்னுடைய மாம்சத்துக்கு, பசிக்கு, தன்னுடைய உணவுக்கு அந்த புறாக்கள் எல்லாம் இரையாக்கி விட்டது. அந்த வஞ்சக வலையில், வேடன் விரித்த வஞ்சக வலையில் அந்த புறாக்கள் எப்படி வந்து விழுந்தது பாருங்க. அந்த புறாக்களால் எழுந்திருக்கவே முடியல. அப்படியாக பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கே ஏவாள் சொல்லுகிறார், அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் எப்படி வஞ்சித்தது? அவர் சொல்றார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 கொரிந்தியர் 11 சொல்றார், தந்திரத்தினாலே அந்த சாத்தான் ஏவாளை வஞ்சித்தார். எப்படி, எந்த வஞ்சக வலையில் எப்படி விழுந்தார்கள்? அந்த 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மேலே பார்க்கும்போது அங்கே அந்த தேவன் விளக்கின கனி மேலே இவளுக்கு ஒரு ஆர்வத்தை காட்டி விட்டான். தேவன் விளக்கின கனியை ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? அவள் உடனே அந்த பழத்தை பார்த்தா அது கவர்ச்சியாக இருந்தது, பார்வைக்கு இன்பமாக இருந்தது. அதை புசிப்பதற்கும் அது இச்சிக்கப்படத்தக்கதாக ஒரு கனியாக இருந்தது. புசிக்கிறதுக்கு அது இச்சிக்கப்படத்தக்க கனியாக இருந்தது, கவர்ச்சியாக இருந்தது. அது பார்வைக்கு இன்பமாக இருந்தது, தன்னுடைய கண்களுக்கு இன்பமாக இருந்தது. அந்த பழத்தின் மேலே ஒரு இச்சையை வச்சுட்டான், அந்த கவர்ச்சியிலே ஒரு இச்சையை வைத்து விட்டான். இன்றைக்கும் அநேக பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாமே இன்னைக்கு கவர்ச்சியிலே, இச்சையிலே விழுந்து தங்களாலே தேவனுடைய உறவை இழந்து அவர்களால் ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே அவர்களால் ஓட முடியல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த சிம்சோன் சில நாள் கழித்து அங்கே 16ஆம் அதிகாரத்திலே ஒரு வேசியை கண்டு அவரிடத்தில் போகிறான். பிறகு தெளிலாலை பார்க்கிறான். அந்த தெளிலாளுடைய வஞ்சக வலையிலே இந்த சிம்சோன் விழுந்து விட்டான். அவள் மடியிலே படுத்து கொண்டிருக்கிறான். தினந்தோறும் அவள் இவனை அலட்டி கொண்டே இருக்கிறாள். உன்னுடைய பலம் எதனால் இப்படி இருக்குது? கோட்டை சுவரையே, கோட்டை கதவையே பேர்த்து எடுக்கத்தக்கதாக பலன் உன்கிட்ட இருக்குதே, அந்த பலன் எப்படி வந்தது? சொல்லுங்கிறான். தினந்தோறும் தன்னுடைய அழகினால, இச்சையினால அவனுடைய பலனெல்லாம் இழக்க வைத்து விட்டான். ஒரு காலகட்டத்தில் அபிஷேகம் பெற்ற ஒரு சிம்சோன் அவருடைய மடியில் இச்சையினாலே எல்லாத்தையும் இழந்து, என்னுடைய பலன் இந்த முடியில தான் இருக்குன்னு சொன்ன பொழுது அவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அந்த முடியை சிரைத்த பொழுது பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது எழுந்திரு என்று சொன்ன பொழுது புறாவால எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது போல சிம்சோனாலையும் எழுந்திருக்க முடியவில்லை. பலனெல்லாம் இழந்து விட்டான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வழி விலகி சிம்சோனை போல வழி விலகி போகாதபடிக்கு நீங்களும் நானும் நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோமா? கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் ஞானத்தை தந்து நடத்துவார். பரலோக பிதா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை ஒவ்வொருவரும் வேலையடைங்க. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you everybody. Thank you.